எக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் எக் வந்து குட் ஃபார் ஹெல்த். பட் நீங்கள் எந்த எக்கை எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாருமே சாப்பிட்றது வந்து அந்த ப்ராய்லர் கோழியோட எக் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காது. நாட்டுக்கோழி முட்டை, ஏன்னா அதுதான் வந்து அந்த எம்ப்ரியோ யோக் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் தான் எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், ஆல் எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ், அயன், கால்சியம் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் எக்கு மெயினாக அந்த எல்லோ போர்ஷன் சாப்பிடும்போது தான் அந்த நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து நாட்டுக்கோழி முட்டை, உங்களுக்கு சத்து வேணும்னா நாட்டுக்கோழி முட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை ஜிம் போகிறவங்க அந்த பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் அந்த மாதிரி எடுக்கனாலும் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நான் பேஷண்ட் கிட்ட சொல்லும் போது நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு வில்லேஜ் சைடு வந்து வீட்டில் வளர்க்குறவங்ககிட்ட சொல்லி வச்சு டேரெக்டாகவே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராய்லர் எக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேச்சுரல் கிடையாது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் மூலியமாக இல்லை இன்ஜெக்ஷன் மூலியமாக தான் அந்த எக் வருது. ஸோ அது ஃபுல்லாமே கெமிக்கல் எக்ஸ்போஷர் தான். அது வந்துட்டு நேச்சுரல்க்குரிய இது கிடையாது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல வந்து சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணி டிசீஸாக தான் கொண்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு குட் எக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான். இல்லை அப்படின்னா மொத்தத்தில் முட்டையே சாப்பிட்றத விட்டுருங்க. ப்ராய்லர் கோழி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஹெல்த்துக்காக சாப்பிட்றீங்கன்னா அதை விட்டுருங்க. இல்லை எனக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு எனக்கு பிடிக்கும்னு சாப்பிட்றீங்கன்னா உங்களோட விஷ், சாப்பிட்றதும் சாப்பிடாததும்.